போகலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போகலாம். வாசிப்போம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன யாவருக்கான எனக்கு தெரியல, ஆனால் நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவே, கேட்சப் பண்ணிக்கோங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? இந்த நியூ இயர் செய்தியில் நான் சொன்னேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நியூ இயர் இந்த வருஷம் என்ன இருக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன இருக்க போகுது, இந்த விஷயத்தை குறித்தெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து என்ன பேசியிருக்கிறார் என்பதை கவனிக்கணும்னு சொல்லி அதை பார்த்தோம். ஏனென்றால் கண்டிப்பாகவே நான் மறுபடியும் அப்பந்து சொல்லிக்கிட்டே வருகிற ஒரு விஷயம் என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொரோனா மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான வியாதிகள்லாம் வரும். இதை நான் புதுசாலாம் சொல்லலை, தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது கொள்ளை நோய்கள்லாம் உண்டாகும். பலவிதமான நோய்களும் பலவிதமான வியாதிகளும் மாறி மாறி வரும். எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது முழுமையாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக இவைகளெல்லாம் நடக்கும். எல்லா விதமான காரியங்களையும் நாம் பார்க்க தான் போகிறோம். நான் சொன்னேன் பாருங்கள், இப்போ ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம், தீர்க்கதரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, சில தீர்க்கதரிசிகள் தேவன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு தேசத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றலாம் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் ஓகே. ஆனால் இவைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பது தான் மெயின் தேவ பிள்ளைகள். இப்போ அதைத்தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு புறத்தில் என்ன நடக்க போகுது, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது ஓகே. ஒரு புறத்தில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம், அல்லது இந்திய தேசமாக எடுத்துக்கிறலாம், அல்லது அமெரிக்க தேசமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு தேசத்தை குறித்ததான விஷயத்தெல்லாம் கர்த்தர் பேசுவார், இல்லை நான் சொல்லலை. ஆனால் எல்லா தேசத்துலையும் தேவ பிள்ளைகள் வாழ்கிறாங்க இப்போது. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவை, இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரிஞ்சது ஒரு புறம் இருந்தாலும், இந்த தேசத்தில் வரும் என்று சொன்னாலும், இதை தப்பித்துக் கொள்வதற்கான வழி தான் இப்போ நமக்கு ரொம்ப தேவை. புரியுதுங்களா? இப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறதுனால அதை நான் தப்புன்னு சொல்லட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசு சொன்னது தான் உண்மை. ஆகையால் நம்ம இதிலே புரிஞ்சுக்கிறலாம். எப்போதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எப்போதுமே பார்த்திங்கன்னா தேவனில் ஆயத்தமாக இருக்கணும், தேவனுடைய காரியங்கள் ஆயத்தமாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பில் ஆயத்தமாக இருக்கணும். அதான் நான் சொன்னேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி லாக்டவுன் பார்த்தீங்களா, அப்படியே தொடர்ந்து போயிடும். சரியாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி நினச்சிருக்கலாம். வரப்போகிற காலம் எப்படி கொடூரமான காலமாக இருக்க போகுதுன்னு தெரியல. இதில் இன்றைக்கி மனுஷங்களாம் என்ன ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, கடைசி நாட்களில் என்ன பண்ணுவான், பெண் கொள்வார், இதெல்லாம் நடந்துக்கிடுமா. நோவா காலத்தில் நடந்தது போல் கல்யாணம் திருமணம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் என்ன ஆயிருமா, எல்லாம் அழிச்சிட்டு போயிடுவார். சொல்ல முடியாது. நீ உட்காந்துக்கிட்டு கல்யாணத்தை பற்றி பேச, நீ கல்யாணம் பண்ணுறியா, நீ அதை பண்ணுறியா அப்படி பண்ணுறியா சொல்ல போகும்போது என்ன யாரு கண்டா, எல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிடும். இதுக்கெல்லாம் உட்காந்து புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு நிறைய பேர்லாம் இருப்பாங்க பாருங்கள். இங்கே கவனிக்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ என்ன தேவை, இப்போ எல்லா நேரமும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு விஷயத்த சொன்னார், திருடன் எப்படி வருவான்றதை பாரு. திருடன் வரும்போது சொல்லிட்டு வருவானா, ஆண்டவர்களை திருடும்போது நாளைக்கு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வருவானா, அவன் வீட்டுக்கு திருட எப்படி வருவான், அவன் சொல்லாத நேரத்திலும் வேலையிலும் வருவான். அப்போ தேவனுடைய வருகை எப்படி இருக்கும்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா இப்படி தான் இருக்கும். திடீர்னு எப்படி வருவான் சொல்ல மாட்டான், திடீர்னு வந்து நிற்பான். அப்போ அதே போல் தான் என் வருகை இருக்கும். நீ ஆயத்தமாக இருக்கியா, உன்னை ஆயத்தப்படுத்துறியா, ஆயத்தமாக இருக்கீங்களா? நிறைய பேர் ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லி மற்றவன் அப்படி இருப்பான் அப்படிமா, அவன் ஆயத்தமாகிட்டு போயிட்டு இருப்பான், நீ விழுந்துருவ. கவனிக்கணும், உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. இந்த வாழ்க்கையில் நீ எல்லா விதத்தில் ஆயத்தமாக இரு. ஏன்னா ஆண்டவர் போகிற இடத்துல அதை தான் சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார், அவர் எப்போ அதெல்லாம் நடக்கும் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் பேசு, அப்படியே பேசு. மகா பிரதான தீர்க்கதரிசி, மை டேடி ஆல்வேஸ் பிரிச், மை ஜீசஸ், ஹல்லேலூயா. அதனால் எல்லாம் நடக்கும், எல்லாம் வைக்கும், நீ ஜாக்கிரதையாக இரு. இப்போது இதெல்லாம் நடக்கும், நீ மட்டும் கலங்காத, நீ பயப்படாத, ஆனால் எப்போ ஆயத்தமாக இரு. ரெண்டாவது, என் வார்த்தை எப்போது விசுவாசி. இந்த வெளியே நடக்கிற எல்லா குழப்பம் சண்டை நிறையா வரப்போகுது பாருங்கள். எப்படி கட்சி எப்படிலாம் ஆக போகுது நீங்கள் பாருங்கள். பயங்கரமாக இருக்க போகுது. பயங்கரமான உள்ளுக்குள்ளேயே நிறையா புசல்லாம் உண்டாக போகுது. உள்ளே எல்லாமே இருக்கும், பேப்பரில் செய்தியில் எல்லாமே பாருங்கள். எப்படிலாம் கண்ணு மூக்கு தெரியாமல் நடக்க போகுது நிறையா விஷயங்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் வறுமையும் உண்டாகும், நிறையா இருக்கும். வறுமை ஒரு புறம், பசி பட்டினியில் செத்துட்டு இருப்பான் நிறைய பேர். இப்பெல்லாம் பல விஷயம் நடக்க போகுது. இதெல்லாம் தெரியாமல் நம்ம உலக விஷயத்துக்கும் நம்ம விஷயத்துக்கு உட்காந்துக்கிட்டு யோசித்து உட்காந்துட்டு இருக்கோம். நாட்களெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்கோம். இந்த மைண்டை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத விஷயத்துக்கு. எது இப்போ தேவை? மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு எத்தனை மாற்ற அங்கே உட்காந்துருக்கீங்க, எத்தனை மாத்தாலாம். நான் எபி தானே, எப்போ நான் மாற்றலாம் மாறினேன், சிந்தையில் மாற்றலாம் மாறிட்டியா? மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாய். தேவையானது ஒன்றே. எது தேவை உனக்கு, எது தேவன் தேவன் சொல்லியிருக்கிறார், எது தேவன் தேவன் சொல்கிறார். தேவன் சொன்ன சத்தியம், தேவன் பேசின வார்த்தை, அதுதான் இப்போது. அதை பார்க்கணும். காலம் என்ன நடந்துட்டு இருக்குது, வெளியே சுற்றி பாரு, என்ன போயிட்டு இருக்கு. அவன் சயின்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அவங்க அது உலக ஞானம்.
உலக ஞானத்தை எல்லாமே பைத்தியமாக தான் ஆக்கி வச்சிருக்காரு கத்தர். அவங்க ஞானின்னு நினச்சிட்டு இருக்கான். கத்த சொல்லாட்டே பைத்தியக்கார பையிலே நீ சயின்ஸ்ன்ற இதுதான்டா என்னுடைய வாதை, தேவனுடைய வாதை நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பரிசுத்தவனுடைய மரணம்லாம் நடக்குது, பார்த்துருக்கீங்களா? ஏன் தேவன் அதெல்லாம் காணாதபடிக்கு இப்போ எடுத்துக்கிறார் நிறைய பேர்த்த. சில பேர் வேற மாதிரி எடுக்கிறது இருக்குது, ஆனால் சில நல்ல ஊழியர்கள்லாம் எடுக்க போகிறாங்க. நிறைய நல்ல ஊழியர்கள்லாம் போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த கொடூரமான காலம், இந்த லாக்டவுனே நமக்கே எப்படி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எப்போவும் தான் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் என்ன, அது அந்த காதில் கேட்டோன்னே என்ன ஆகுது, எங்கேயும் போக விடாமல் வைக்க முடியாமல் அதை கேட்டோன்னு நமக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் இருக்கும். நான் சொன்னபடி பார்த்தீங்களா இப்போ வந்துருச்சா? நான் திருப்பி போன வாரம் வந்து சொன்னேன் ஒரு வார்த்தை. என்ன சொன்னேன் இந்த பிரசங்கத்தில் சொல்லும் போதெல்லாம்? இது எதுக்கோ நான் ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு, எதுக்கோ கத்தர் பேசுகிறாரு. சொல்கிறேன்னா இல்லையா? சும்மா இன்னும் அசால்ட்டாக எத்தனை நாள் உட்காந்து கேட்க போகிற? புரிஞ்சுக்கோ, தேவன் உன்னோட பேசிகிட்டு இருக்காரு. நீ இன்னும் எப்படி இருக்கணும், இன்னும் எவ்வளோ ஆயத்தமான இருக்கணும், உலகத்தோடு அப்படி போயிட, உலகத்தோட வாழு, உலகத்தோட பிஸ்னஸ்லாம் பண்ணு, உலகத்தோடு மங்கி மலிங்கிறாத, வேண்டாம் ஆயத்தமாயிரு. சத்தம் கேட்காம போயிடும், தேவ சத்தம் வந்து நிற்கும் போது கேட்காம போயிடும். நமக்கு உலகத்தோட பின்னி பிடிஞ்சிருக்கிற உணர்வு உணர்ச்சிகள் தேவ சத்தத்தை கேட்காம போயிடும். அப்போ போக முடியாது, எல்லாம் இங்கே உட்கார வேண்டியதுதான். கொடுமையான காலத்தில் உட்கார உங்கள் மூஞ்சி என் மூஞ்சியும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். ஆகையால் தேவருக்கு எப்போ வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு நைட்டு கூட இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம். தேவன் அதை மட்டும் மறைச்சிட்டார். தேவன் சொன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு வரப்போறேன் அப்படின்னா தான் நிறைய பேர் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க, என்னெல்லாம் பாவரிக்கணுமோ அது மொதல் வரைக்கும் நல்லா செஞ்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்ன வரைக்கும் கூட செஞ்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு பின்னாடி என்ன பண்ணலாம், உட்காந்து மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. கத்தர் பாருங்க பயங்கரமான ஆள், மறைச்சு விட்டார், சொல்லலை. அவர் என்ன பண்றது, கவனி, என்ன நடந்துட்டுக்குன்னு தெரியல, நீ எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல, பாஸ்டர் எப்படி போக போகுதுன்னு. ஆனால் தேவன் சொன்னார் கொள்ளை நோய், பஞ்சம், பூமி எரிச்சு இதெல்லாம் உருவாகும். இதை பேஸ் பண்ணி நிறைய இடங்களில் வேறு வேறு மாதிரிலாம் ஏற்பாடு உண்டாகும். அதை மட்டும் தெளிவானாலும் சொல்ல முடியும். ஆகையால் எல்லா சூழ்நிலையும் தேவ பிள்ளைகள் தப்பித்து வருவதுக்கு அன்றைக்கு இந்த வாக்கு தத்தம் தான் நமக்கு. கடல் ஒரு மனுஷன் விழுந்துட்டான் அப்படின்னா கடல் முழுவதும் என்ன இருக்குது, சாவு தான், மரணம் தான். மனுஷனுக்கு சுற்றி எல்லாம் மரணம் தான், வழியே இல்லை. தப்பிப்பதற்கு ஒரு படகு இருந்துச்சுன்னா போதும். எத்தனை பேர் விழுந்தாலும் எனக்கு படகு பிடிச்சி நான் வந்து என்ன பண்ணிடுவேன், வந்துடு. ஒரு படகு. முழு உலகமும் வியாதியிலையும் நோயிலையும் மடிந்து கொண்டு இருக்கும்போது, பலவிதமான உபத்திரத்துக்குள்ளே போகும் பொழுது உனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு எங்கே பார்த்தாலும் மரணம் தான். அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தாயுது சொல்கிறான், மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அவன் அன்றைக்கே சொல்லிட்டான், டே இந்த பூமியை நீ என்ன நினச்சிட்டு இருக்க, மரண பள்ளத்தாக்குடா, எங்கே பார்த்தாலும் சூனியம் இருக்குது. பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கான், எங்கே பார்த்தாலும் ஒரு வெடியை வச்சிருக்கான், ஒரு கண்ணை வச்சிருக்கிறான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், பிசாசின் கண்ணிகளுக்கு கத்தர் விலக்கி பாதுகாக்கிறார்னு சொல்லி, மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஃபுல்லாமே மரண பள்ளத்தாக்கு, எங்கே போனாலும் என்ன ஆபத்து இருக்குன்னே தெரியாது. ரோட்டில் அம்பாடு நடந்து போவோம், பின்னாடி ஐம்பாடு வந்து உரைச்சிட்டு போயிடுறான், இல்லைன்னா அடித்து மண்டையை தட்டி என்ன பண்ணுறான், நீ பாட்டு கட்ட நான் பாட்டு ஓடிட்டு போகிறேன். இப்போல்லாம் என் மனசாட்சியே இல்லாமல் ஓடிட்டு ஐம்பாடு மேலே ஏற்றி இன்னும் மேலே ஏற்றிட்டு ஐம்பாடு போயிடுவான், ஜர்ன்னு நிற்காமே போயிடுவான். அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பேராபத்துகள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நீ நானும் உட்காந்துருக்கிறோம். இந்த பேராபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவன் இதுவரை எவ்வளோ நம்மளை தப்பித்திருக்கிறார். நமக்கு தெரிந்தும் நம்மளை தப்பித்திருக்கிறார், நமக்கு தெரியாமையும் பலவித காரியங்களும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், தப்பித்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கோ. உலக மனுஷியை போல உட்காந்துக்கிட்டு என்னத்தை சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கிறாய், என்னத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாய், என்ன ஆகும் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறாய், என்ன நடந்துட்டு இருக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும், நீ யோசி. ஏசு இந்த இடத்துல உட்காந்து அதான் சொல்லுவார், உனக்கு என்ன தேவைன்னு நீ வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்க. எப்படி பார்த்தீங்களா, கர்த்தர் பயங்கரமான ஆள், எல்லாத்தையும் தெரியும். நீ என்ன தேவைன்னு வந்து உட்காந்துருக்க, உனக்கு என்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது உனக்கு தேவையாக இருந்தானா நீ தான் தேவைப்பில்லை. நீ வேறு தேவையில் வந்து உட்காந்தனா நீ மாம்சீகம் பிடிச்ச ஒரு ஆள், மனுஷீகம். ஹலோ இருக்கீங்களா, இச்சைக்குரிய ஆளுன்னு அர்த்தம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்ன தேவைக்காக இங்கே உட்காந்துருக்க, நீ என்ன தேவைன்னு நினைக்கிற, அது உனக்கு இப்போ தேவையில்லை. எது உனக்கு தேவை, தேவ வார்த்தை. தேவ வார்த்தை தான் தேவை. சொல்லுங்கள் ஆண்டுட்டு, ஏசப்பா எனக்கு உங்கள் வார்த்தை தேவை, அதுதான் தேவை, அதுதான் தேவை. இன்னும் உங்கள் வார்த்தை கேட்கணும், இன்னும் மக்களை வரணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். நீ எதை விரும்புகிற? இந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் போய் உலகத்தோடு உலகமாக போய் ஒன்றி இணைச்சிடாத. இப்போ உலகத்தோடு ஒன்றினதில் இதை பார்த்துட்டு எங்கும் அது முன்னாடி பிசாசு ஏமாத்துறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா எங்குமே மரண பள்ளத்தாக்கு தான், ஆனால் வெளியே அவன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கிறான். முழுவதும் மரண பள்ளத்தாக்கில் இருக்குது, பார்த்து நட, பார்த்து இரு, இவர்களெல்லாம் பின்னாடி கண் போகாமல் கத்துட்டு வா, நெருங்கி ஜீவி. தேவ வசனத்துப்படி தான் உலகத்தை நடந்துட்டு இருக்கு, அடி வாங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் வெளியே அடி வாங்கினாலும் சில நேரங்களில் சிலது தெரியாமல் போல இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம இருக்கிற சூழ்நிலை. சில நேரங்களில் சொல்லாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்காத மாதிரி நிற்கிறான் பாரு அப்படின்னு. உள்ள பயங்கரமான அடியெலாம் வாங்கியிருப்பான், ஆனால் எப்படி வந்து நிற்கிறாங்க சில பேர் தெரியுதா? கேள்விப்படி நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுவோம்ல, பார்த்தியா எவ்வளோ அடி வாங்கினா அடி வாங்காத மாதிரி வந்து எப்படி பண்ணிட்டு எப்படி பேசுது பாரு. சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டோமா?
இந்த உலகம் நிறைய அடி வாங்கிட்டு இருக்குது. ஆனால் பல நேரங்களில் என்ன பண்ணுது, நம்மளை ஏமாற்றி காமிக்குது. ஒன்றும் அடி இல்லை, என்ன நீ பாட்டு கேட்டுட்டு இருக்க, அங்கிட்டு கொரோனா இதை இருந்துட்டு போட்டோம், இங்கே சுற்றி அழகறையாக இருக்குதே, உங்களை கொண்டாடு, கல்யாணம் பண்ணி வை, அதை பண்ணு இதை பண்ணு, இதான் உலகம். ஆனால் பின்னாடி அடி வாங்கி கொண்டு இருக்கிறது, அடி வாங்கி கொண்டு இருக்கிறது. உலகத்தில் ஆண்டவர் வாதையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகள் நிதானிக்கணும். காலங்களையும் சமயங்களையும் நீ நிதானிக்கலையா? புரியலையா என்ன நடக்குதுன்னு? என்ன ஓடிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியலையா? நீ துக்கமுகமாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்கிற. என்ன விஷயத்துக்கு துக்கமுகம்? எந்த விஷயத்துக்கு கவலை? என்ன விஷயத்தில் உட்காந்துட்டு இருக்க? என்ன ஆகிட்டு இருக்குது? எது இப்போ உனக்கு தேவைப்பா? உன் ஜீவன் தப்போ ஓடிப்போ, கிறிஸ்து என்ற மலைக்கு ஓடிப்போ. நீ என்ன உட்காந்துக்கிட்டு இதை பார்த்து உட்காந்துருக்கிற? ஜீவன் தப்புறதுக்கு ஓடி போனா இவன் என்ன பண்ணுறா? திருப்பி இருக்க, நான் விட்டு வந்ததே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறா. வீட்டை விட்டுட்டேன், ஆடு கோழி மாடு அரிசி பருப்பு தோரம்பருப்பு சிறுபருப்பு இட்லி தோசை சாம்பார் சட்னிலாம் விட்டுட்டு ஓடி போச்சோன்னா எங்கிட்டு ஓடி போகிறது? நான் இழுக்குது உலகம். ஐயோ தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருந்தேன் பிரதர், என்ன சொல்லுவாங்க, தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருந்தேன், ஆண்டவர் ஜீவன் தப்போ ஓடி போன்றாரு. தண்ணி விட்டுட்டு எப்படி ஓடி போக? கவனி, உலகம் நிறையா இருக்குது. உலக பொருட்கள் நம்மளை இழுக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன பொருளாலும் இழுக்குது இல்லை? ஒரு சட்டையாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதையாவது ஒன்று விட்டுட்டு நீங்கள் போங்கன்னா விட முடியுதா உங்களால்? இந்த ஃபோனை விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்க முடியுதா? இதுவே விட முடியல, அப்புறம் என்னத்தை விட போகிறோம்? விட்டுட்டு எங்கே போகிறோம்? ஹலோ, இத்துக்கூண்டு ஃபோனை கூட விட்டுட்டு வர முடியல. சில நேரங்களில் விட்டோம்னா ஐயோ விட்டோம்னு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகுது, அதுவே ஒரு பெரிய குறையாக உண்டாகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவன் தப்போ ஓடிப்போ, ஜீவன் தப்போ ஓடிப்போ. இப்போ நீ ஓடுற வேண்டிய விஷயம், இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது, அங்கே தான் முடிக்கணும். இப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் இருக்கக்கூடாது. இலைப்பாறுதலே கத்துற அங்கே தான் தரார். உன் கிரிகெல்லாம் முடித்து எங்கே இலைப்பாறணும்? இதெல்லாம் ஓடுற டைம். நின்று பார்த்துட்டு இருக்காத. நின்றனா முடிஞ்சு போச்சு, உலகம் உனக்கு பிடிச்சி இழுத்துறோம். உப்புத்துணாயிருவேன். இன்னைக்கு அந்த உப்புத்துணு இருக்கான், உப்புத்துணாயிருவேன். ஆகையால் ஓடு, உலகத்தை பார்க்காத, மற்ற என்ன பண்ணுற பார்க்காத, தேவனை பாரு. ஜீவன் தப்போ ஓடி போகணும். கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும், என்னை பரிசுத்தப்படுத்திக்கிறணும். ஊருக்கு போகும்போது குளிக்காமல் போவீங்களா? அப்படி இருக்கேன் சில பேர். எப்படியோ நான் ஊருக்கு போகும்போது உண்மையாகவே எப்படி போவாங்க, குளித்து ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டு. பல்லவத்து போகும்போது குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா? குளிக்காதவங்களாம் அங்கே உள்ள இங்கே கூட குளிக்கலாம், குளிக்காமல் இருக்கலாம். நீ உன்னை எவனை கண்டுக்கிற மாட்டேங்க. பரலோகத்தில் குளிக்கணும். குளிச்சிருக்கியா? சுத்தமானியான்னு கேட்பார். என்ன குளியல்? ரத்தம், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டதா? உன் வஸ்திரம் தோய்க்கப்பட்டதா? வஸ்திரம் என்பது சரீரம். தோய்க்கப்பட்டதா? ரத்தத்தால் தோய்க்கப்பட்டதா? ஆத்மா தோய்க்கப்பட்டதா? ஆவி தோய்க்கப்பட்டதா? கழுவப்பட்டதா? குளிச்சியா? அறிக்கை செய்தியா? இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை கழுவும் என்று சொன்னியா? ஆயத்தப்படு. எதிலெல்லாம் அறிக்கை செய்யப்படுமோ அதில் அறிக்கை செய்து விடு. வெளியே வா, விடுதலை பெற்றுக்கோ. ஏன்னா உள்ள நீ விடுதலை பெறாமல் எத்தனை ஆவி உள்ள இருக்குதோ அது ஆண்டவர் வந்து நிற்கும் போது உன்னை அங்கே போக விடாது. இந்த இடத்துல உன்னை நிப்பாட்டிடும். நீ எந்த அளவுக்கு விடுதலை ஆகி கொண்டு இருக்கியோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்பிரிட் என்ன ஆகும்? விடுதலையாக்கப்பட்ட ஆவி எங்கே? இப்போ காந்த துகள் இருக்குது. காந்தத்தை வைக்கும் போது எந்த ஒரு தடையும் இடையில இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக காந்த துகளை இழுத்துரும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு தடையாக வச்சிங்கன்னா சென்டரில் இழுக்காது. துகள் அங்கே தான் இருக்குது, காந்தமும் அங்கே தான் இருக்குது. ஆனால் இடையில என்ன இருக்குது? இப்போது தடை இருக்குது பாருங்க. இப்போ கர்த்தர் தான் சொல்கிறாரு, நான் இருக்கேன், நீ வரணும், நீ வரக்கூடாது, நான் தள்ள போகிறதில்ல. வரதும் வாங்கில தான் இருக்குது. இங்கே எவ்வளோ விடுதலை ஆக்க போகிறியோ உன்னை எந்த அளவு விடுதலையாக சுத்தமாக்கிட்டே இருக்கிறோம். தேவனால் இருக்கப்படுவோம், தேவன் நம்மளுக்கு வெளிப்படுவார். அநேக நேரம் சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்குள்ளேருந்து ஒளி வருதுன்னு. அது இன்னும் போகணும். நான் விடுதலை ஆக தான் அது நிறைய காலம் நான் விடுதலை ஆகணும். விடுதலை ஆகிக்கிட்டே போகணும். போக தான் தேவன் வெளிப்படுவார். எவ்வளோ விடுதலைக்குள்ளே இருக்க நீ? என்ன விடுதலை? நீ நானே தூங்கிட்டு இருக்கேன், காலை எந்திரிச்சு கூட ஜெபம் பண்ண முடியாமன்றியா? என்ன திங்க் பண்ணுற? ரகசியத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் சொன்னேன் பாருங்க. இந்த பிரசங்கத்தை எடுத்து இப்படி பேசுகிறாருன்னா ஏதோ நடக்க போகணும். இப்போ நடக்க ஆரம்பிக்குதா? ஏதோ தெரியலையா? அப்போது அதை தப்பிப்பதுக்கு தான் கத்த சொல்கிறாரு. தண்ணி சுற்றிலும் தண்ணி இருக்கலாம், கடல் இருக்கலாம். கடலில் ஒரு போட்டு இருந்துச்சுன்னா போதும், நீ தப்பிச்சுக்கலாம், ஏறி வந்து பொழைச்சிக்கலாம். கத்த சொல்கிறாரு, இந்த உலகத்துலேருந்து நீ தப்பித்ததுக்கு பொழைச்சிக்கிறதுக்கு என் வார்த்தை தான். என் வார்த்தை விட்டுட்டுனா போச்சு. வார்த்தை தான் உனக்கு தேவை. வார்த்தை தான் முக்கியம். சொல்லுங்கள், தேவனே வார்த்தை தான் எனக்கு முக்கியம், வார்த்தை தான் என் தேவை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ சொல்ல உங்ககிட்ட நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்கிறாரு. இப்போ நன்மையெல்லாம் எவனுக்கு உண்டாக போகுது அப்படி தெரியுமா? இதை சொல்லுது பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசத்துக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கிறியா? நன்மை எனக்கு உண்டாகும். எந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை நான் பற்றி பிடிக்கும் போது, விசுவாசிக்கும் போது நான் எல்லா காரியத்தையும் தப்பித்துட்டு வந்துடுவேன். அந்த வார்த்தை என்னை தப்புவிக்குன்னு சொல்லி உன்னால் விசுவாசிக்க முடியுமா? அதே போல் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வருகைக்கு நேற்று கூட பேசினேன். அதை கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு போய் முடிக்கணும். அடுத்த வாரம் நல்லா நிறையா பார்க்கலாம். நான் சொன்னேன் ஒரு விஷயத்தை. என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அநேகரை பிசாசு மரணத்துக்குள்ளே தள்ள பார்க்குறான். மரண எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறான்.
தயவு செய்து இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அநேக நேரம் இயேசு பேசுகிற மாதிரியே பேசுவான். நீ செத்துருவ, நீ என்ன பண்ண போகிற, வாழ்க்கையில் என்ன பார்க்க போகிற, விரக்தியெல்லாம் ஏற்படுத்துவான். விரக்தியான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா என்ன பண்ணுங்க, தயவு செய்து அதுக்கெல்லாம் இசைந்து போகாது. அது தேவன் பேசலை, சாத்தான் பேசுகிறான். பிசாசு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், பல நேரங்களில் பேசி கொண்டு இருக்கிறான். அநேக நேரங்களில் இந்த மரணம் பிசாசு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கிட்டே வந்து போய் நிற்கிது. ஒவ்வொருத்தனுடைய மனதிலையும் போய் என்ன பண்ணுது, போய் அது போய் நிற்கிது பாருங்க. வசிப்போம் புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தாவே பாரும், என் குடல் கொதிக்கிறது, கடும் துரோகம் பண்ணினபடியால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது, எளிய பட்டயம் பிள்ளைகளாற்றலாக்குகிறது, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. அநேக நேரங்களில் சில வீடுகளில் இந்த மரண பிசாசு வரும்போது அந்த மரண எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இங்கே ஏதோ மரணத்தின் கிரியைகள் இங்கே நிற்கிதுன்னு அர்த்தம். நம்ம இப்பெல்லாம் யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். திடீர்னு நம்மட்டுக்குள்ளே என்ன ஆகுது, மரண எண்ணங்கள், சாகணும், வேண்டாம், விரக்தி, வெறுமை. சில நேரம் என்ன பண்ணுவான், நம்ம சரீரத்தில் நேற்று கூட கொஞ்சம் பேசணும் பாருங்க, அதை பேசணும். நமக்குள்ளே எப்படி பேசுவான், உன் சரீரத்தை பாரு, உன் சரீரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது தெரியலையா, செத்துருவ, நல்லா இருக்கும் உன் உடம்புல, உடம்பு நல்லா இருக்கா, சில நேரம் வேற மாதிரிலாம் இருக்குதுல்ல, அப்போ சாக போகிற, உள்ள உனக்கு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சாத்தா என்ன பண்ணுறான், நம்மளை வந்து சாவதுக்கு என்ன பண்ணுறான், சாவை விசுவாசிக்க வைக்கிறான் பாருங்க. ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா கூடும்ன்றாரு. எதை விசுவாசிக்கிறோம், சில நேரம் இந்த மரணம் என்ன பண்ணுது, இந்த காரியங்கள் நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை மரணத்தை விசுவாசி வைக்குது. அது பேசுது, பார்த்தியா உடம்பு இருக்க வீக் ஆகுதுல்ல, உடம்பு ஒரு மாதிரி போகுதுல, உனக்குள்ள ஏதோ பல வியாதிகள் வந்துருச்சு, சீக்கிரம் செத்து போயிடுவேன். காரணம் புரிஞ்சுக்கோ, தேவன் அல்ல, தேவன் அல்ல, நல்லா விளங்கிக்கோ. கர்த்தர் பேசுகிறார், தேவன் அல்ல, தேவன் பேசல, சத்துரு பேசுறான். மரண ஆவி பேசி கொண்டு இருக்கிறது. மரணம் என்ன பண்ணுது, உன்னை வந்து அழிக்க பார்க்குது. தயவு செய்து அதுக்கு என்ன பண்ணாத, இடம் கொடுக்காதே. இருக்கீங்களோ, மரணத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பலமுறை நான் சொல்லிட்டேன் பாருங்க, இந்த உலகத்தில் நான் இன்னும் வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்வேன், உன் கையில் தான் இருக்குது. நான் எதுவுமே செய்ய முடியாது. உனக்காக ப்ரேயர் எடுக்கலாம், நீ தான் சில விஷயத்த என்ன பண்ணணும், ஏற்று யுத்தம் பண்ணணும். சிந்தையில் பேசுவான், என்ன பேசுவான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ செத்துருவே அப்படின்னு அப்படியே ஓடிக்கிட்டே போகும். நம்ம அதை போய் பற்றி பிடிக்கக்கூடாது, அதை போய் விசுவாசிக்கக்கூடாது. எப்படின்னா, இப்போ இந்த இருக்கு பொருள் இருக்குது, இந்த பேக் இருக்குது, இந்த பேக் இருக்குன்னு நான் பார்க்குறேன், ஆனால் அந்த பேக் அப்படியே பிடிச்சேன்னா என் கையில் தானே மாட்டிக்குது. மனத்தை அநேகர் ஈர்க்கிறது யாரு, நாம தான். மனதில் ஈர்க்கிறோம், சிந்தையில் ஈர்க்கிறோம். அப்போ ஈர்க்கிறதுக்கு சாத்தா பண்ணுறான். அதை ஈர்த்து அதை விசுவாசிக்கு தானே பற்றி பிடிப்பான். முழுமையாக நம்பணுமே தானே பற்றி பிடிப்பான். முழுமையாக நம்பணுமே தானே அதே சிந்தையாக இருப்பான். ஹலோ, அப்போ அதுக்குள்ளே மூழ்கி இப்போ பாருங்கள், சாத்தான் எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கிறான்றதை நான் இன்னொரு விஷயத்த சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு காமிப்பான், ரெண்டாவது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வசப்படுத்துவான் அந்த மரணத்துக்கு. அப்போ அந்த வசப்படுத்துறோன்னா அந்த மரண எண்ணங்கள், மரணத்தினுடைய பயங்கள், மனத்துடைய காரியங்கள் அது ஓடிக்கிட்டே இருக்க நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளேயே சிந்திக்க லகிக்க ஆரம்பிப்போம். அதவே ஃபிட்டாக பிடிப்போம். வெளியே யார் எது பண்ணாலும் நமக்கு மைண்டு வந்து சந்தோஷமாக பேச மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்டு எங்கே இருக்குது, சுற்றி எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் வைப்பாங்க. ஆனால் உள்ளே இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மரணம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். இவங்க மரணத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஸ்பிரிட்டு, அது ஒரு ஆவி. கடைசி நாட்களில் சபைக்குள்ளே இந்த மரண ஆவி வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதனால தான் கர்த்தர் அதை எனக்கு உணர்த்தி அதை பேச சொல்லுகிறார். இங்கே இந்த மரண ஆவிகளும் உங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இங்கே இருக்கக்கூடாது, துரத்தி அடிச்சிடு. இப்படி எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணாத, உள்ளே பிடிச்சி வச்சேன்னா எனக்கு தெரியாது. யார் வாழணும் தான் ஆசைப்படுறீங்க இந்த பூமியில் சொல்லுங்கள், இயேசுக்காக நான் இந்த பூமியில் இருந்தாகணும். பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நான் சரீரத்தை விட்டு நான் கர்த்தர்கிட்ட போனோம்னா எனக்கு அதிக சந்தோஷம்தான், நல்லா தான் இருப்பேன், இன்னும் சூப்பராக இருப்பேன், புரியுதுங்களா? ஆனால் நான் சரீரத்தில் இங்கே தரித்திருப்பது உங்களுக்கு நல்லது. நான் இங்கே இருந்தேன்னா உங்களுக்கு நல்லது. நான் இப்போ ஆண்டவரே என்னை கூப்பினா என்னை கூப்பிட்டு போயிடுவார், எனக்கு எங்கே போனாலும் நல்லா தான் இருப்பேன். ஆனால் இங்கே நான் இருந்தேன்னா உனக்கு நல்லது, நான் இல்லைன்னா உனக்கு பல பிரச்சனை இருக்குடான்றாரு. அப்போ அதே போல் இந்த சரீரத்தில் நீங்கள் இருப்பது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, மற்ற மனிதர்களுக்கு நல்லது, விசுவாசிகளுக்கு நல்லது. உண்மையா இல்லையா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் போயிட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நன்மைகளை இழந்து போகிறீங்களா இல்லையா? இழக்கிறீங்களா இல்லையாங்க? இழக்கும் போது தான் தெரியும். இருக்கும்போது சண்டை போடுவோம், 1000 சண்டைகள் போடுவோம், 1000 காரியம் போவோம், என்னமோ நம்ம சாதிச்சிட்ட மாதிரி பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அது முன்னாடி உட்காந்து பதில் சண்டை போட்டு அவங்கள என்னெல்லாம் பேசணுமோ, என்னெல்லாம் பண்ணணுமோ அம்புடு பேசுவோம். அந்த நபர் அவ்வளோ பேசி அவ்வளோ சபிச்சு அவ்வளோ வச்சு அந்த நபர் இறந்து போன பிறகு உனக்குள்ள சந்தோஷம் இருக்குதா? முதல்ல அதை இழக்கிறேன்ல, எல்லாம் கவனி. முதல்ல எல்லாரும் அசால்ட்டை சபிச்சிருங்க, வீட்டுக்குள்ளே செத்து போகணும் என்ன பண்ணிடுறோம், சபிச்சிரும். அவங்களும் தங்களை சபிச்சுக்கிறாங்க. சில நேரங்களை செத்தா நல்லா, ஆனால் மரணம் வரும்போது பயப்படுறாங்க கிட்ட நெருங்கும் போது. ஏன் வாய விடுற? ஹல்லேலூயா. சங்கீதம் 18
4, 5. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துறது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. இந்த மரண கட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணும்போதுனா அதான் நான் சொன்னேன் பாருங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று கட்ட மாட்டமான இருக்கும். நல்லா இயல்பு நிலைமைக்கு இல்லாத மாதிரி இருப்பீங்க. முதல்ல இயல்பு நல்லா பேசிங்க வைப்பீங்க, இந்த தாட்டே உங்களுக்கு இருக்காது. இது எப்போ உங்களை வந்து சுற்றி கொள்ளுதோ அந்த டயத்தில் என்ன உண்டாக ஆரம்பிக்குது உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் மரண சிந்தைகளாக ஓடிட்டு இருக்கும். எங்கிட்டு போனாலும் அந்த மரண காரியங்கள் இருக்கும். அப்போ என்னன்னா அந்த கட்டில் கட்டப்பட்டிருக்க, அதில் மாட்டிட்டு இருக்க, ஆவில உணரணும். உணர்ந்தாலேருந்து வெளியே வர வழியை பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பதிலாக வந்து தனியாக வந்து எங்கிட்ட வந்து ஜோம் பண்ணுங்க, உங்களை ஜோம் பண்ணி விடுறேன். என்னது இப்போ அதை நம்மளை என்ன பண்ணுது? சூழ்ந்து கொண்டு நம்மளை பயப்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த கட்டு இருக்கும்போது என்ன? துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது, பயம் தந்துக்கிட்டே இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் நல்லா நம்ம மறந்து வேற மாதிரி போகிறோம் அப்படின்னா திருப்பி நமக்குள்ள ஏதோ வந்து என்ன பண்ணுது? என்ட்ரு ஆகுது. இந்த மரணத்தை நோக்கி இந்த கட்டில் இருக்கிறவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க புள்ள போராடிட்டே இருப்பாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எதெல்லாம் நீங்கள் மறைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ரொம்ப கட்டப்பட்டுருங்க. அதாவது போதகர்கிட்ட எதுவுமே மறைக்காதீங்க. நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னா, வெக்கம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு மறைச்சிங்கன்னா நீங்கள் கட்டப்பட்டுருவீங்க. நீங்கள் என்கிட்ட அதை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஆலோசனையும் கொடுப்பேன். உங்களுக்கு அந்த கட்டிலேருந்து வெளிவரதுக்கு என் மேலே இருக்க அந்த அனாயிட்டிங்கை யூஸ் பண்ணுவதுக்கும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எப்படி பண்ணணுமோ அந்த காரியத்தில் நீங்கள் சரியாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நிறையா பேர் மறைக்கனால தான் மறிக்கிறாங்க. நான் சில நேரம் கேட்பேன், உங்களுக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. உண்மையே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் தானே, சொன்னால் அதுலேருந்து இன்னும் வெளியே வர்றதுக்கும் அவங்க எப்படி பிடிச்சா கர்த்தர் அந்த காரியத்திலேருந்து சில நேரம் வந்து தேவ சித்தத்தில் மறிப்பதுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது. அப்பயும் இந்த காரியம்லாம் காமிக்கும் சில சிம்டம். புரியுதுங்களா? 2 விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? இங்கே வந்து ரொம்ப பயமுத்திரம் இருக்கும், இங்கே மரணம் ஒரு இது இருக்கும், ஒரு சமாதான இலக்கமாக இருக்கும். ஆனாலும் தேவன் சில சமாதானத்தை அங்கே கொடுப்பார். புரியுதுங்களா? இது வந்து முற்றிலும் பயமாக தான் இருக்கும், திகிலாக இருக்கும். திகிலு பயமும் கலந்துக்கிட்டே வரும். புரியுதுங்களா? அப்போ அந்த காரியம் வரும்போது என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட சொன்னால் அதை நம்ம சொல்லுவோம், இப்படி பிடிச்சிக்கோ அந்த வார்த்தையை. நீ வந்து ஆண்டுகிட்ட கேட்டால் உனக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக தீர்க்காசை கொடுப்பார். அவர் அல்லது நம்ம தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்துடுவார். அதாவது என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். சில பேர் மரண வாசக்கிட்ட நெருங்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு வந்து மரண பயம் வந்தோடனே சாக மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வீழ்த்தி முற்றிலும் நீங்கள் வந்து வீக் ஆயிருவீங்க. பார்த்தீங்களா? மனசு உடஞ்சி சரி செத்தா செத்துருவோம், இப்போ தான் பிடிச்சி தூக்கிடுவான். முற்றிலுமாக விட்டுருவீங்க தெரியுமா உங்கள் மனசை? அதுக்கு தான் கொஞ்சமாக உடைப்பான் உள்ளேருந்து. சாகிறதுக்கான என்ன எண்ணங்கள் வரணுமோ, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் வரணுமோ எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து என்ன ஆகும்? உடைக்கிறது. உடைச்சி என்ன பண்ணுறது? சாகிற ஸ்டேஜுக்கு கொண்டு வருது. அப்போ அவன் அந்த வேலை பார்க்குறான்னா அப்போ விளங்கணும், இது பிசாசுடைய வேலை. பிசாசுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்காதுன்னு கர்த்தர் சொல்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதியெல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. அப்போ என்ன? மரண வாசல் கிட்ட நெருங்குறவங்கள கர்த்தர் தூக்க முடியும். நீ அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே இந்த மரணத்திலேருந்து என்னை தூக்கி விட உம்மால முடியும். நான் துதியை சொல்லுவேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, துதி. இந்த மரண காரியங்களாக வரும்போது கர்த்தாவே என்னை பாதுகாக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு நீடித்த ஆயுசை தந்திருக்கிறே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மரணம் என்னை மேற்கொள்ளாத ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லு, வாயை திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை திறக்கவே இல்லை, நல்லா திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை தர ஸ்தோத்திரம் பண்ணு, ஏத்துக்கிறாத. அப்பதான் தேவன் உன்னை தூக்கி விடுவார். அந்த துதி வரும்போது இந்த மரணம் பயந்து ஓடும், துதிக்கு பயந்து ஓடும். நீ சும்மாவே உட்காந்து எல்லாத்தையும் தலையாட்டிக்கிட்டே வந்தா வரட்டும் வந்து தான் போகும் மேலே. சொல்லு, வாயை திறந்து பேசு. ஆண்டவரே துதிக்கிறேன், நீர் என்னை என்ன பண்ண முடியும்? மரண காரியத்திலிருந்து என்னை தூக்க முடியும் ஆண்டவரே. நீ கேட்டாதான் ஆண்டு தருவார். நீ தான் கேட்கணும். உனக்காக, உன் நீடித்த ஆயுசுக்காக யார் கேட்கணும்? நீ தான் கேட்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. 2 நாளாம் 24:15. தீர்க்காயுசு 130 இருந்தாலும் இல்லையா? அவளுக்கு தான் நீங்கள் தொட்டுட்டீங்க. அப்போ இப்போ சாகிறதெல்லாம் நீங்கள் சரியான வயசு நினைக்கிறீங்களா? 1 நாளாம் 29:28. பார்த்தீங்களா? தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய். வயசாக நல்ல கூட நல்ல ஐஸ்வர்யமாக வாழ்ந்துருக்கான். பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கை வாழணுமா இல்லையா? ஹல்லேலூயா. வாழணுமா வாழக்கூடாதா? ஜீசஸ் பாருங்க, வேதத்தில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதை நான் அதுக்கப்புறம் கூட தான் பார்க்கலாம். வேதத்தில் எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவன் செத்துருவான்னு சொல்லு அப்படின்னு தேவனே சொல்லி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி போய் சொல்கிறார், எப்பா நீ இன்னும் 3 நாள் என்ன பண்ணிடுவேன்? செத்துருவேன் அப்படின்னார். அவன் அப்படியே கேட்டுட்டு செத்துருவோன்னு சொல்லி அந்த மரணத்தை விரும்பினானா செத்து போயிருப்பான். விரும்பினானா? ஆனால் அவன் என்ன கேட்டான்? ஆண்டுகிட்ட ஜோம் பண்ணான். ஆண்டவரே என்னை எண்ணி பாருங்க, எனக்கு தீர்க்காயுசை கொடுங்க. அழுது ஜோம் பண்ணானா இல்லையா?
சில நேரம் வந்து வருதா, இயல்பாக வருதா, அழுது ஜெபம் பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் அழுது ஜெபம் பண்ணணுன்றதுக்காண்டி ஜெபம் பண்ண தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். எனக்கு சில நேரம் அழுகணும் போல் இருக்குது, அழுதுரு. ஏமேன். அப்பாட்ட அழணும் போல் இருக்குது, சந்தோஷப்படணும் போல் இருக்குது, ஹாப்பியாக பாடணும் போல் இருக்குது. எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி செஞ்சிரு. சந்தோஷமாக இருந்தியா சந்தோஷமாக பாடு. அழுகுறியா அழுகு. துக்கம் வருதா துக்கப்படு. ஆண்டோ சமூகத்தில் இருக்கணும். இதெல்லாம் பேசு. உள்ளே வச்சு குலுங்காத, பேசு. அவன் பேசுனா கத்தட்ட தீர்க்காயுசுக்கு பேசுனா, ஆண்டவரே எனக்கு வருஷங்களை எனக்கு கூட்டி கொடுங்க ஆண்டவரே, என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே. அப்போ திருப்பி அதே கிறிஸ்டி அனுப்புறாரு. போ, அவன் வேண்டிக்கிட்டான், போ பிழைப்பான், அந்த 10 போடு சொன்னாரா இல்லையா? அநேக நேரம்லாம் தேவ சித்தத்தினால் மறிக்கிற அந்த மரணம் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன மாத்திரை போட்டுருந்தாலும் இது வரைக்கும் கிரியை செஞ்ச மாத்திரை அப்போ கிரியை செய்யாது. அதுக்கு முன்னாடி அந்த மாத்திரை வேலை செய்யும். அவங்க சாகுற ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த மாத்திரை வேலை செய்யாது. நீங்கள் எவ்வளோ எஃபெக்டான மாத்திரை போட்டாலும் சரீரத்தில் என்ன பண்ணாது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹோலி ஜீசஸ். அப்போ நீ தான் கேட்கணும், கர்த்தாவே நீங்கள் தான் எனக்கு நீடித்த ஆயுசை தரணும். 130 வரைக்கும் நீங்கள் இந்த பூமியில். இப்போ இவன் கூட அவங்களுக்கு அன்றைக்கி அந்த வேதத்தை எந்த அளவுக்கு பார்த்தானோ வைக்க தெரியாதா. இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிக்சரை கொடுத்துட்டாரு, நிறைய பரிசுத்தமான பிக்சரை கொடுத்துட்டாரு. இன்றைக்கி இந்த வார்த்தையை வச்சு சொல்லலாம், இவங்க 130 வயசு வரைக்கும் இருந்தாங்களே, நல்ல முதிரில் மறிச்சாங்களே, அவங்களெல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க. ஆமென். அப்படி தான் நான் இருக்கணும். உங்கள் நாம மையம் இருக்கணும். உங்கள் எழுப்பதை நான் பார்க்கணும். கடைசி நாட்கள் ஒரு எழுப்பது இருக்குன்னு சொன்னீங்களே, அதை பார்க்கணும். நான் உங்கள் வருகை மட்டும் நான் இருக்குன்னா கூட இருக்கிறேன். இந்த பூமியில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படணும். என்னை வச்சிருங்க ஆண்டவரே. பணத்தை போய் பற்றி பிடிச்சிடக்கூடாது. சரி செத்துருவோம் அப்படின்னா அவ்வளோதான், பிடிச்சி போச்சு. அதைத்தான் அந்த இடத்த எடுக்கணும் தான் அவன் வந்து பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை வந்து அநேக நேரங்களில் நமக்குள்ளே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதில் தயவு செய்து என்ன பண்ணுங்க, அதுக்கு எதிர்த்து நில்லுங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்றைக்கே அந்த ஆவியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி எல்லாம் நேர்மலங்கள் போட்டு சோமணும். யாருக்கெல்லாம் அந்த காரியம் வந்து அப்போ போகுதோ, யாருக்கெல்லாம் அந்த இதில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் உணர்றீங்களோ, எல்லாம் மனப்பட்டு ஆண்டவரே இந்த ஆவிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இது தொடர்ந்து என்னை வந்து இந்த கட்டு என்னை கட்டி வச்சிருக்கு, இந்த கட்டை உடச்சி விடுங்கன்னு சொல்லு. நீங்கள் தான் இந்த கட்டை உடைக்க முடியும். கட்டை உடைக்க முடியும். மரணக்கட்டு என்னை சூழ்ந்து கொண்டதுன்னு பாருங்க. மரணக்கட்டில் யார் சூழ்ந்து கொண்டிருக்கீங்க? இந்த மரணக்கட்டு இருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். இனிமேல் அந்த மரண வாட உங்களை விட்டு விலகி ஓடி போயிடும். இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள். தேவன்கிட்ட கேளு. எசேக்கியா ராஜா ஜோமனி கேட்டார், நீ கேளு, வாயை திறந்து கேளு. நீ கேட்டாலும் உனக்கு பதில் கொடுப்பாரு. கண்ணை திறக்காம உணர்ந்து கேளு. மனுஷ முகத்தை பார்க்காத, கண்ணை திறக்காத, முனக்கு நில்லு. எனக்கு இப்படி வருது, பயம் வந்துக்கிட்டே இருக்குது, பயம் வருது, இதில் எனக்கு விடுதலை ஆக்குங்க சொல்லு. இந்த கட்டு என்னை சூழ்ந்துருக்கு, இந்த கட்டுக்குள்ளே நான் இருக்கேன், மரண கட்டுகளை என்னை சுட்டி கொண்டது ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளு.